சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது டிவிகே அரசாங்கம் சார். சார் எப்படி இருக்கிறது சார் இந்த பட்ஜெட்? அதாவது அவர்கள் அந்த வந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலான காலகட்டம் தான். ஏன்னா 2 மாதங்கள் தான் அவர்களுக்கு 2 மாதங்கள் தான் அவர்களுக்கு அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது அந்த ஃபுல் ஃபிளெஜ்ட் பட்ஜெட்டுக்கு இருந்தது. கூடுதலாக அவர்கள் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லோருமே புதியவர்கள். முதல்வர் துவங்கி அனைத்து அமைச்சர்களுமே இந்த நிர்வாக ரீதியாக புதியவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு சவாலான எக்ஸசைஸ் தான். ஏன்னா பட்ஜெட் தயாரிப்பது அப்படிங்கிறது 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து பொதுவாக பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் தான் பட்ஜெட்டை வந்து அந்த நம்பர்ஸ் ஆங்கிள் வந்து அதிகாரிகள் தான் இன்வால்வ்டா இருப்பாங்க. ஆட்சியாளர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா எதுல போக்கஸ் பண்றது, எந்த துறையை முன்னிறுத்துவது, எந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்களுக்கு சாதகமாக முன்னிறுத்துவது அப்படிங்கறது வந்து ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ். இந்த 2ம் சேர்ந்துதான் பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு வெளியில வருது. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர்கள் இந்த முயற்சியை வந்து பாராட்டணும். ஏன்னா 2 மாதத்துல வந்து இந்த பட்ஜெட் அவர் நீண்ட நேரம் பேசினதையும் பார்த்தோம், 2.5 மணி நேரம் பேசினதையும் பார்த்தோம். பட் ஓவராலா பார்க்கும்பொழுது நிறைய அந்த ஃபைனர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடன் குறைக்கப்படும் அப்படின்னா எப்படி எந்த முறையில குறைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோட் மேப் வேணும். அடுத்தது வந்து இப்போ 1.5 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி 10 ஆண்டுகள் 2036 அப்படின்னா அதற்கு ஒரு அடிப்படையான ரோட் மேப். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மிஸ்ஸிங் இருந்தாலும் பொதுவாக அவர்கள் பரவலாக பல செக்மெண்ட்ஸ் மக்கள்ல இருக்கக்கூடிய பல முக்கியமான இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், இது போன்ற பல செக்மெண்ட்ஸை வந்து அவங்க இன்றைய பட்ஜெட்ல கவர் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதனால வந்து இது பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் இது ஒரு நல்ல துவக்கமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லை, இதுதான் முதல் பட்ஜெட். அதனால அவங்க இப்ப ஏற்கனவே இருந்த 2 கட்சிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது, ட்ராக் ரெக்கார்டு இருந்தது, அவர்கள் எப்படி செய்தார்கள், எப்படி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். பட் இவர்கள் வந்து இதுதான் முதல் பட்ஜெட், இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த பட்ஜெட் எப்படி ஆக்ஷனபிளா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நிச்சயமாக இந்த அரசுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் இந்த பட்ஜெட்டாக பார்க்கிறேன். பட் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆக்ஷனபிளா, அதாவது அதை வந்து நடைமுறைப்படுத்துவதில் தான் நிறைய சிக்கல்கள், நிதி சார்ந்த சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அதெல்லாம் வந்து நிறைவேற்றுவதற்கான நிதி ஆதாரம், இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி வந்து கமிட்டி ஒன்று, மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு. அது வந்து எப்படி மாற்று வருவாய் வழிகளை பற்றிய யோசிப்பதற்கான சில ஐடியாஸ் அவங்க கொடுக்க இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வையை நம்ம பார்க்கும்பொழுது பொருளாதார ரீதியாக இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பட்ஜெட்ல வந்து நான் எதிர்பார்த்த சில முக்கியமான விஷயங்கள், அந்த ஃபைனர் டீடைல்ஸ், அந்த ரோட் மேப் எல்லாம் மிஸ்ஸிங்கா இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இன்னும் வரக்கூடிய பட்ஜெட்ல இதனுடைய அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், எனக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதாவது பொதுவாகவே இந்த பட்ஜெட்டு வருஷம் ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த வருஷம் என்னங்கிற கட் அண்ட் காப்பி பேஸ்ட் தான். நீங்கள் பிஇ ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட், ரெடிமேட் ப்ராஜெக்ட் வாங்குற மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் பண்ணுவாங்க. அதில் குறிப்பிட்ட சில அம்சங்கள் மட்டும்தான் மாறும். கடந்த கால பட்ஜெட்டில் நம்ம அப்படி தான் பார்த்துருக்குறோம், அப்படி தான் இருக்கும். சென்ட்ரல் பட்ஜெட்டும் அப்படி தான் இருக்குது, ஸ்டேட் பட்ஜெட்டும் அப்படி தான் இருக்குது. செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களில் புதிய திட்டங்கள் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது ஆட் ஆக போகுது. புதிதாக ஏதாவது உருவாக்கப்பட்ட திட்டம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஆட் ஆகும். ஏதாவது ஒரு புதிய ப்ராஜெக்ட் தொடங்குறாங்கன்னா வரும். சார், இதில் ஏதாவது புதிய ப்ராஜெக்ட் சம்பந்தமான அறிவிப்புகள் இதில் வந்திருக்கா சார்? ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக இப்ப பொருளாதார ரீதியா ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா இப்ப நான் வந்து முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்த்தேன். ஓகே. ஏன்னா இப்ப அந்த 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து தற்போது உள்ள கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு, எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால அந்த 1.5 ட்ரில்லியன் டாலரை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இப்ப இருக்கக்கூடிய பேஸுக்கு அது பொருந்தும். இப்ப அந்த பேஸ் வந்து 3 மடங்காக அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த இப்ப இருக்கக்கூடிய கட்டமைப்பு நிச்சயமாக போதாது. அதற்குண்டான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அரசாங்கத்துடைய முதலீடுகள் வந்து அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதில் இருக்கணும். ஸோ அது கட்டாயம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நான் எதிர்பார்த்தேன், பட் இருக்கல. பட் இது பீங் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால
அதீத எதிர்பார்ப்புகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப அந்த வெள்ளை அறிக்கை வந்த போதே அவர்களுடைய அந்த நிதி நிலை எப்படி அப்படிங்கறது வந்து மக்களுக்கும் புரிந்திருக்கும், ஆட்சியாளர்களுக்கும் புரிந்திருக்கும். ஏன்னா தேர்தல் அதாவது ஆட்சிக்கு வெளியில இருக்கும்போது அவர்களுடைய அந்த நிதர்சனமான உண்மை வந்து ஆட்சிக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும் எந்த அதனுடைய நிதிநிலை என்ன, எப்படி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிந்துவிடும். இப்ப பட்ஜெட் அப்படிங்கறது வந்து முழுக்க முழுக்க பியூரோக்ராட்ஸ் தயாரிக்கிறதா பட்ஜெட். ஆட்சியாளர்களுடைய இன்புட்ஸ் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ், சில திட்டங்கள் எந்த மக்கள்கிட்ட எந்த செக்மெண்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷனை வந்து இந்த பட்ஜெட் கவர் பண்ணோம் அப்படிங்கறத இன்புட்ஸா கொடுக்க வேண்டியது வந்து ஆட்சியாளர்கள், அதுக்கு அலோகேஷன் பண்ண வேண்டியது பியூரோக்ராட்ஸ், நிதி அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ். அதனால இது நடைமுறையில இது வந்து ஒரு ருட்டீனாக பார்க்கப்பட்டாலும் சில மாறுதல்களை வந்து ஏற்படுத்தலாம். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த நான் பொருளாதார ரீதியாக எதுவும் ப்ராஜெக்ட் பார்க்கல. பட் ஒட்டுமொத்தமாக பல செக்மெண்ட்ஸ் அவங்க டச் பேஸ் பண்ணியிருக்கிறத இந்த பட்ஜெட்டை பார்க்க முடிஞ்சது. ஓகே சார், ஓகே ஓகே. கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார், இந்த 5 ஆண்டுகளை டிவிகே அரசாங்கம் பூர்த்தி செய்யும் போது இந்த மாநிலத்தினுடைய கடன் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி கிட்ட வந்து எட்டினோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஓராண்டில் நாங்க வந்து 1,20,000 கோடிக்கு மேல கடன் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபினான்ஸ் செக்ரட்டரின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த கடன் தொகை வாங்காம இவர்கள் கடந்த காலத்தில் தேர்தல் காலத்தில் பேசியதை போல இந்த அரசாங்கத்தை நடத்தவெல்லாம் முடியாதா சார்? இல்ல, இந்த கடன் சுமை அப்படிங்கறது வந்து இப்ப அது சிஸ்டமேட்டிக்கா பில்டப் ஆனது வந்து ஓவர் நைட்டா எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த ஓரிரு ஆண்டுகள் 3 ஆண்டுகள் எடுத்தா கூட, ஏன்னா அதற்கு உண்டான அந்த செலவினங்கள் அந்த கடனுக்கு காத்து கொண்டிருக்கின்றன. அதாவது அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளம், அவர்களுடைய பென்ஷன், அப்புறம் வாங்கிய கடனுக்கு உண்டான வட்டி, நிர்வாக செலவுகள்லாம் இருந்து கொண்டிருக்கு. அதனால அந்த வருவாய்க்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து கடன் வாங்கி தான் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது இப்போ நல்ல கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாகவே அது அந்த சிஸ்டம்ல பில்ட் ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் இப்போ ஒரு பூதாகாரமா இருக்கே தவிர இனிமேல் ஒரு குறைந்த கால அளவுல வந்து இதையெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படி பிராக்டிக்கலா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கடன் வாங்கக்கூடிய அளவை குறைக்கலாம். வாங்கிய கடனை வந்து ப்ரொடக்டிவாக, அதாவது நிர்வாக செலவுகளுக்கு மட்டும் பண்ணாம ப்ரொடக்டிவா பொருளாதார கட்டமைப்பை உயர்த்துவதற்கு, ஜிடிபியில ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய திட்டங்களை வந்து கேபெக்ஸ் செலவினங்களை அதிகரிக்கலாம். இது போன்ற விஷயங்கள் பண்ணலாமே தவிர இது 2 பேரலா தான் போகும். கடனை வந்து உடனடியாக நிறுத்துவதற்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான அந்த வருவாயை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கடன் வாங்கி தான் நிர்வாகம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால அது ஓவர் நைட்டா எதுவும் பண்ண முடியாது. இந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னா, வெளியில இருக்கும் பொழுது அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது வந்து நம்ம என்னால பார்க்க முடியுது. ஏன்னா அவர்கள் முன்பு இருந்ததும் அது இந்த இதுன்னு இல்லை, எல்லா விஷயங்களிலுமே அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் அதற்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்கும். அது புரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த சிஸ்டம்ல இனிமே வர ஆரம்பிக்கணும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப இந்த கடன் அப்படிங்கறத அளவை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஓரளவுக்கு வாங்குவதை குறைத்து கொண்டு அனாவசிய செலவினங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வாங்குவதை குறைக்கலாமே தவிர உடனடியாகவோ இல்ல ஒரு சில ஆண்டுகள்ல வந்து இந்த கடன் வாங்கிய கடனை எல்லாம் மாற்றி அமைப்பது, கடன் வாங்காமல் இருப்பது அப்படிங்கறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களாக இருக்காது. ஓகே ஓகே ஓகே.